தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் சொந்த காரணங்களுக்காகவே கொலைகள் நடைபெற்றுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். இன்றைக்கு தமிழகம் கொலை மாநிலமாக மாறியுள்ளது வேதனை அளிக்கின்றது. அன்றாட சம்பவங்களாக இன்றைக்கு இந்த கொலைகள் நடந்த வண்ணம் உள்ளன. இதை நான் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, சட்டமன்றத்திலும் தெரிவித்திருக்கின்றேன். காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை காக்க தவறிய அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்றது. மக்களை ஆடுகளை வெட்டுவதைப் போல, கசாப்பு கடையில் ஆடுகளை வெட்டுவதைப் போல மனிதர்களை வெட்டுகின்ற நிலை மாற வேண்டும். தமிழ்நாடு கொலை மாநிலம் அல்ல, கலை மற்றும் அறிவுசார் மாநிலம்தான் தமிழ்நாடு. இன்னும் சொல்லப்போனமையானால் சமூக விரோதிகளை களை எடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் இந்த ஆட்சியிலே எந்த சம்பவங்களும், வன்முறை சம்பவங்களும், ஆட்சியோடு தொடர்புடைய எந்த சம்பவங்களும் நடைபெறவில்லை. அவர் 5 சம்பவங்களை சொல்லுகிறார். அதில் 1 புதுச்சேரியில் நடந்தது. மீதமுள்ள 4 சம்பவங்களுக்கும் வன்முறை சம்பவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் எதுவுமே அரசாங்கத்துக்கு தொடர்புடையவை இல்லை. எல்லாமே சொந்த காரணங்களுக்காக அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முன்விரோதத்தினுடைய அடிப்படையிலே, பகைமை அடிப்படையிலே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. இதனிடையே பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியல் படுகொலைகளை தடுக்க தவறிய திமுக அரசு பதவி விலக வேண்டும் என தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் மட்டும் 3 கொடிய அரசியல் படுகொலைகள் நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். படுகொலை செய்யப்பட்டவர்கள் அனைவருமே முன்விரோதம் காரணமாகத்தான் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று கூறி காவல்துறை கடமையை தட்டிக்கழிக்கக் கூடாது என்றும், பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஆய்வு செய்து அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் வளாகத்தை முற்றுகையிட முயன்ற 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுவர வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை சரி செய்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வளாகத்தை முற்றுகையிட இருப்பதாக தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் அறிவித்திருந்தனர். இதன்படி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் வளாகத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் குவிந்தனர். பின்னர் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது பாதுகாப்பை மீறி வளாகத்தின் உள்ளே நுழைய முயன்ற ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் ஆசிரியர்கள் சாலையில் இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். எனவே தங்களது நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இன்றைக்கு எங்களுக்கு இந்த அநீதி இழைக்கப்பட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கள் தெருவில் இறங்கி, வீதியில் இறங்கி போராடுகின்ற அவல நிலை காணப்படுகிறது. ஆகவே இந்த நிலையை கண்ணோக்கி பார்த்து அரசு உடனடியாக எங்களுடைய பொறுப்பாளர்களை அழைத்து பேசி இதற்கான தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய நியாயமான ஜனநாயக கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் தொடர்ச்சியான முற்றுகை போராட்டத்திலே இந்த டிட்டோஜாக் பேரமைப்பு கலந்து கொள்ளும் என்பதை ஆணித்தரமாக சொல்கின்றோம். தொடக்க கல்வி ஆசிரியர் கூட்டமைப்பினரின் நிதி சார்ந்த கோரிக்கைகள் என்னென்ன என்பதை அறிந்து அவர்களது உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கு மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளதாக கூறினார். நாளை எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் கேட்டிருக்கிறார்கள். பிரின்சிபல் செக்ரட்டரியை பார்த்ததுக்கு பிறகு அவர்கள் மூலமாக எங்களுக்கு வருகின்ற
அறிவுறுத்தலின்படி என்னென்ன செய்யலாம், நிதி சார்ந்து எத்தனை கோரிக்கைகள், நிதி சாராமல் கோரிக்கைகள் எது இருக்கின்றது, எதை உடனடியாக நாம் நிறைவேற்ற முடியும் என்கின்ற அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற விதத்தில் கண்டிப்பாக